ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னி வளையகுமரன் 1932ஆம் ஆண்டு சட்டமறுப்பு இயக்கம் தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்தது. அப்போது திருப்பூரில் தேசபந்து இளைஞர் மன்றம் மறியல் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடந்த போராட்ட அணிவகுப்பின் போது கையில் இந்திய தேசிய கொடியினை ஏந்தி தொண்டர் படைக்கு தலைமையேற்று முன்னெடுத்தார் குமரன். அந்த போராட்டத்தின் போது ஆங்கிலேய காவலர்களால் தலையில் தடியால் தாக்கப்பட்டார். தலையிலிருந்து ரத்தம் வழியே கீழே சரிந்த போது கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி தேசிய கொடி தரையில் விழாமல் காத்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றவர் அங்கேயே உயிர் துறந்தார். திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்ததால் திருப்பூர் குமரன் என்றும் தேசிய கொடியை ஏந்தியபடி வீரமரணம்